ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது. பங்குகள வாங்கவோ, விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இப்ப நம்ம இந்த கலையபுரத்தில நம்ம எஸ் பேங்க மறந்துறக்கூடாதுங்க. அதனால எஸ் பேங்கோட டிக்கெட் ஆப்பரோட இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரெட் ஃபிளாக் லோவா இருக்கு. என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜா இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி ஆவரேஜா இருக்கு. குரோத் லோவா இருக்கு. வேல்யூவேஷன் ஹையா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸஸ் லோவா இருக்கு. இவனோடது பார்த்தோம்னாக்க மிட் கேப்பு, ஹை ரிஸ்க்கு. கிட்டத்தட்ட பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 98% காட்டுது. அது என்ன என்ன 0.29 0.29 இது இப்போ பிரைஸ் ரூ. 24 இருக்கு. டிவைடட் பை 0.29 போட்டோம்னா ரூ. 82, ரூ. 83 வருது. ஏன்னா 98 ஏன் காட்டுதுன்னு தெரியல. பிபி 178 ரூ. 14 புக் வேல்யூ. அது இன்னைக்கு ரூ. 24ங்கும்போது அந்த 1.78 கொஞ்சம் கூடவோ இருக்கும். செக்டார் பிஇ 19 தான் இருக்கு. ஆனா பேங்கோட பிஇ மாத்திரம் ரூ. 98 இருக்கு. அப்ப செக்டார் பிபி 2.68. ஆனா பேங்க் பிபி பார்த்தோம்னா 1.78 தான் இருக்கு. அப்ப பிபிய பொறுத்தவரைக்கும் இன்னும் ட்ரெண்ட் இன்கிரீஸ் ஆகணும். பிஇய பொறுத்தவரைக்கும் செல்ல இருக்கு. அப்படித்தான் நம்ம இத கருதணும். அப்ப செல்லுனாக்க இவனுக்கு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இவனுக்கு 29 பைசாக்கு வந்தா தான் 1 வரும். அவ்வளவுக்கு வரப்போறது இல்ல. அப்ப அவன் ஒரு ரூ. 15 குறைஞ்சான்னாலே எவ்வளோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 18க்கு வரான்னு வச்சுக்கோங்க. 18 டிவைடட் பை 0.29 போட்டோம்னாக்க கிட்டத்தட்ட 62% வரான். 17 வந்தாலும் அந்த ரேஞ்சில தான் இருக்க போறான். அப்ப இவன் எவ்வளோ ரூவாய்க்கு ரூ. 10க்கு கீழ இறங்கினா வந்தா கூட இப்போ ரூ. 8ன்னு போட்டு பார்ப்போம். சும்மா போட்டு பார்ப்போம். 8 டிவைடட் பை 0.29 ரூ. 8ன்னு போட்டா கூட 27% பிஇ இருக்கு. இப்ப இவன் சொல்ற மாரி 19.76 செக்டார் பிஇக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன். 0.29 இன்டூ 19.78 போட்டோம்னாக்க கிட்டத்தட்ட ரூ. 6க்கு வந்தா தான் செக்டார் பிஇக்கு கீழ கிடைக்கும். அதனால இது இனிமே ரூ. 6க்கு வருமாங்கிறதெல்லாம் சந்தேகம் தான். இவனோட பெர்ஃபார்மன்ஸஸ பார்ப்போம். இவன் லட்டு மாரி இவனோட ஆனுவல் ரிப்போர்ட்ல லட்டு மாரி குடுத்துட்டான். நம்ம பெருசா போயிட்டு நம்ம இங்க போயிட்டு நம்ம புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்ல. டிடிஎம்ம மாத்திரம் ஃபில் பண்ணியிருக்கிறானான்னு பார்ப்போம். இப்ப ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டே ரூ. 3000 கோடி எடுத்துட்டான். டெபாசிட் பார்த்தோம்னாக்க 2,17,000 இருக்கு. அட்வான்ஸஸ் ரூ. 2,03,000 இருக்கு. அப்ப இது டெபாசிட் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. இந்த 3 வருஷத்துல. அட்வான்ஸஸ் டபுள் ஆகாட்டியும் பரவால்ல. ஏதோ இன்கிரீஸ் ஆவாது ஆயிருக்கு. இந்த அட்வான்ஸஸ்க்கும் டெபாசிட்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ பாருங்க 92% இருக்கு. அப்ப அவனுக்கு வந்திருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் அவன் லோன் குடுத்துருக்கிறான். அப்படிங்கிற கணக்குக்குள்ள கொண்டாந்துரலாம். டோட்டல் அசெட்ஸ் ரூ. 3,54,000 கோடி இருக்கு. இது ரூ. 1,00,000 கோடி இன்கிரீஸ் ஆயிருக்கு இந்த 3 வருஷத்துல. இந்த கிரெடிட் அண்ட் இது அ கரண்ட் அண்ட் ம சேவிங்ஸ் அக்கவுண்டோட ரேஷியோவ போட்டிருக்கிறான். இதனால என்ன பிரயோஜனம்னு எனக்கு புரியல. என்னால அத புரிஞ்சுக்க முடியல. முக்கியமான கட்டமே பேங்க்குக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்பிஏவ தான் பார்க்கணும். என்பிஏ பாருங்க 2.2% கிராஸ் என்பிஏ இருக்கு. நெட் என்பிஏ 2.4 இருக்கும். எல்லாத்துக்கும் கிராஸ் என்பிஏ கூட இருக்கும். நெட் என்பிஏ கம்மியா இருக்கும். ஆனா இவனுக்கு மாத்திரம் பாருங்களேன், அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. சரி. இவன் வேற எதையும் தூக்கி எதுலயும் போடல. இது புதுசா ஒரு 0.2% வந்திருக்காங்கிறத தான் நம்ம செக் பண்ணிக்கணும். எனிவே எங்க இருக்கிறான் பாருங்க. கிட்டத்தட்ட 16லிருந்து அ இவன் இங்க இறங்கி இருக்கிறான் பாருங்க. 16லிருந்து 2க்கு கொணந்துட்டான் இந்த 4 வருஷத்துல. இவன் இந்த 2க்கு கீழ வந்தான்னா இன்னும் நல்லாருக்கும். எப்படி போனாலும் இவனுக்கு கேஷ் ஃப்ளோ நம்ம பார்க்கணும். நம்ம நேரடியா கேஷ் ஃப்ளோ போனோம்னு வச்சுக்கோங்க. -27,000 இருக்கு. இவனுக்கு எங்க தான் கேஷ் ஃப்ரம் ஆப்பரேட்டிங் 25 இருக்கு. -25 இருக்கு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல -13 வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல 11,000 ப்ளஸ்ல இருக்கு. அதனால இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா மைனஸ் போயிருது. இத இம்ப்ரூவ் பண்ணா தான் பேங்க் அ பெரிய லெவல்ல பைக்கு போகும்.
சரி இப்படி இருக்கு. இது புவர் பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னா, புவர் பெர்ஃபார்மன்ஸஸ் கேட்டகரிக்குள்ள நம்மளால கொண்டு வர முடியாது. இத வந்து நம்ம புவர் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒ பேங்க் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கு. ஆனா, இன்னும் நல்லா பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆனா, இவனுடைய கடந்து வந்த பாதைய நம்ம பார்க்கணும்ல. எங்கேருந்தோ கடந்து எவ்வளவோ சிக்கல்களுக்கு நடுவுல இப்ப வந்து ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்ல. அதனால வந்து இது மேல போக போக இன்கிரீஸ் ஆகுங்கிற நம்பிக்கைக்குள்ள வருவோம். இப்ப வந்து ஹோல்டிங்ஸ்ல வந்து நம்ம நம்புறோமோ இல்லையோ, எஃப்ஐஎஸ் வந்து நம்பிக்கைய இழக்கவே இல்ல பாருங்க. இவிங்க வந்து புரமோட்டர்ஸ் கூட நம்பிக்கை இழந்துட்டாய்ங்க. ஆனா எஃப்ஐஎஸ் வந்து பாருங்க நம்பிக்கைய இழக்கல. 23.79ன்னு சொல்லிட்டு செப்டம்பர காட்டிலும் டிசம்பர்ல இன்கிரீஸ் தான் பண்ணி வச்சிருக்கிறான். செப்டம்பர காட்டிலும் டிசம்பர்ல இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்க. 0.3% வந்து இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறான். அவன் இந்த 23 அண்ட் பிளஸ்ஸே வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான். போன ஜூன் மாசம் இந்த ஜூன் மாசம் வந்து 23.79 வச்சிருந்தான். திருப்பி அந்த லெவலுக்கு இப்ப டிசம்பர் மாசத்துக்கு கொண்டு வந்துட்டான். அதனால இது பிப்ரவரி, மார்ச்ல வந்து வந்து அந்த நார்மல் எக்ஸ்பைரி முடிஞ்ச உடனே இது திருப்பி மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எஃப்ஐஎஸ் நம்புறான். நம்ம வந்து டிஐஎஸும் அத அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. டிஐஎஸும் அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. அதனால எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் 2 பேரும் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. நம்மள கவுத்து விடாம இருந்தா சரிதான் ஆசை காட்டி. இப்ப இன்னொரு இத பாருங்களேன். இது வந்து நான் வந்து பேங்க்குக்காக போட்டு வச்சிருக்கக்கூடியது. இதுல இப்ப நான் எஸ் பேங்க்க ஆட் பண்ணிட்டேன். எல்லாருமே வந்து பாருங்க, அம்புட்டு பேரும் வந்து பாருங்களேன், கரண்ட் பிரைஸ் வந்து இந்த ரூ. 20க்கு கீழ இங்க இருக்கக்கூடியதுல யாருமே இல்ல. எல்லாருமே மேல மேல ஏறிக்கிட்டே தான் இருக்கிறாய்ங்க. அ மகாராஷ்டிரா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து ரூ. 50க்கு இருக்கு. சென்ட்ரல் பேங்க் வந்து ரூ. 53 இருக்கு. இன்னும் நம்ம சவுத் இந்தியன் பேங்க்க ஏத்தல. அதையும் ஏத்தி விட்டுருவோம். சவுத் இந்தியன் பேங்க்கையும் ஏத்தி விட்டுருவோம். சரி நான் அப்புறம் ஏத்திக்கிறேன். அதுக்கூட இது தெரியாது எனக்கு. சிம்பல் தெரியாது. சவுத் பேங்க்ன்னு நெனைக்கிறேன். போட்டு வருதான்னு பார்ப்போம். SOUTH சவுத் பேங்க் BANK. போட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க, ஓகே. வரல அப்படின்னு சொன்னா நான் அப்புறமா பார்த்து ஏத்திக்கிறேன். ஆ வந்துருச்சு. சவுத் பேங்க் வந்துருச்சு. அது கூட எஸ் பேங்க ஏத்தி கூடிருச்சு பாருங்க. சவுத் இந்தியன் பேங்க் கூட எஸ் பேங்க காட்டிலும் விலை கூட இருக்கு. அப்ப இவன் தான் இன்னும் பேலன்ஸ் ஏறாமயே இருக்கிறான். அப்ப இவன ஏத்தணுமா இல்லையா? எவ்வளவுக்கு ஏத்தணும்? அட்லீஸ்ட் சவுத் இந்தியன் பேங்க் அளவுக்காவது ஏத்தணுமா இல்லையா? சவுத் இந்தியன் பேங்க் இதுக்கப்புறமும் ஏறுனான்னா அப்படி நம்ம கணக்கு போட்டோம்னா கூட, டெக்னிக்கல் அனாலிசிஸ்குள்ள போயிரலாம். நேரடியா டெக்னிக்கல் அனாலிசிஸ்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்க, இத பெருசுபடுத்திக்குவோம். நான் வீக்லில இருக்கிறேன். இப்ப தான் இவன் ஏற ஆரம்பிக்கிறான். அப்ப இவனுக்கு பொட்டன்ஷியல் என்ன இருக்கு? 0.23 வரைக்கும் ஏறுறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. இது உடனே நடக்க போறதில்ல. கொஞ்ச நாள்ல நடக்க போகுது. கொஞ்சம் மாசத்துலயாவது, கொஞ்சம் வருஷத்துலயாவது நடக்க போகுதுன்னு வச்சுக்குவோம். அப்ப 0.23ங்கிறது 99. 23ய உடைச்சுட்டான் அப்படின்னு சொன்னா தான் இங்கிட்டு மேல ஓடியாந்துருமே. 150, 200ன்னு ஓடியாந்துரும். அவன் 61ல போயிட்டு நான் ரிவர்ஸ் ஆயிக்கிறேன்னு சொன்னான்னா 250. இப்ப இருக்கக்கூடிய நிலைய காட்டிலும் 10 மடங்கு. எப்பவோ ஒரு தடவ வரத்தான் போகுது. ஆனா இப்ப வரப்போகுது, அப்ப வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா, இவன் இதே அப் ட்ரெண்ட்லயே போனான்னா, அட்லீஸ்ட் இந்த எட்ஜயாவது அவன் வந்து இந்த சமநிலையாவது இந்த டாப்புக்காவது அவன் வரணுமா இல்லையா? அப்படி வந்தான்னா ரூ. 31 ரூ. 32 கிட்டக்க வரும். ரூ. 31 ரூ. 32 கிட்டக்க வரும். அதனால, இவன் வந்து நம்மளோட இது பிரகாரம் வந்து பார்த்தோம்னாக்க, ட்ரெண்ட் வந்து எஸ் பேங்க் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறான். எஸ்பிஐ மாத்திரம் தான் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறான். இவங்க யாருமே போன வருஷம் டார்கெட் இந்த வருஷம் டார்கெட்ன்னு இப்ப தானே ஆரம்பிக்கிறாய்ங்க. அதனால இந்த வருஷம் டார்கெட்ன்னு சொல்ல முடியாது. இந்த வருஷத்துக்கு இப்ப தான் ஆரம்பிக்கிறாய்ங்க. எஸ்பிஐ மாத்திரம் ட்ரெண்ட்ல இருக்கிறா. இவங்க பூரா வந்து இப்போ வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறாய்ங்க. பிப்ரவரி, மார்ச்ல இறங்கும்போது எல்லாம் டவுன் ட்ரெண்ட் காட்ட ஆரம்பிச்சுரும். பிரசன்ட் டைரக்ஷனும் அப்ல தான் இருக்கு. அதனால இது எல்லாம் நல்லா தான் இருக்கு. அ இவன் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ரூ. 32 வரைக்குமாவது இங்க வரைக்குமாவது ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புறேன். இது போக நமக்கு வந்து இந்த ஆனுவல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆனுவல் என்ன சொல்லுது, இந்த வருஷத்துக்கு லோ என்ட்ரி நம்ம வாங்கினோம்னா அட்லீஸ்ட் ரூ. 17.60 இல்ல அதுக்கு கீழ ரூ. 16.56 இல்ல அதுக்கு கீழ ரூ. 15.48 இந்த ரேஞ்சுக்குள்ள எங்க வந்தாலும் வாங்கிக்கலான்னு காட்டுது. நம்மளுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவ பத்திலாம் நான் உங்களுக்கு இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரம் நம்ம போட்டு விட்டுருவோம். வீடியோ போட்டு விட்டுருவோம். எப்படி நான் கால்குலேட் பண்றேன்னு சொல்லிட்டு.
ஸோ, அப்ப இது இருக்கு. இதிலேருந்து டார்கெட் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், ஃபைனல் டார்கெட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா, ரூ. 31.70. அதுதான் நமக்கு இங்க காட்டிக்கிட்டு இருக்கிறது. இந்த இடத்துல காட்டிக்கிட்டு இருக்கிறது ரூ. 31.70. இத 31.70ன்னு கோஆர்டினேட் பண்ணி விட்டுருவோம். 31.70 அப்படி கோஆர்டினேட் பண்ணி விட்டோம்னா, அது பாட்டு மேல கிடைக்கும். இப்போ புதுசாவே ஒரு கோட போட்டுருவோம். இந்த 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 ஹை தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு எட்ஜ் தெரியுதுல்ல? இதுதான். இது இப்ப நம்ம 32ல வச்சுட்டோம். இத வந்து நம்ம என்ன பண்ணணும்? 31.70ல வச்சிரணும். வச்சுட்டோம்னாக்க, இந்த டார்கெட் வரைக்குமாவது மேலே ஏறி இத உடைச்சான்னா, இந்த இடத்துக்கு 47 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்த ஹைக்கு தானே போகணும். அடுத்தடுத்த ஹை அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். டங்ஷன் சேனல் போட்டோம்னா இது ஒரு ஈஸி. நம்ம இங்க வருமா, அங்க வருமான்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டியதில்ல. எங்கெங்கெல்லாம் ஃப்ளாட் ஆயிருக்கோ அந்த இடம் வரைக்கும் ஏறும். அவ்வளோதான் கணக்கு. இப்ப இந்த ஃப்ளாட்ட உடைச்சிருச்சா? இந்த ஃப்ளாட்ட உடைச்சதுக்கு பிறகு, இங்க தான் ஃப்ளாட்டா இருக்கு. அந்த ஃப்ளாட்ல ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இதுதான் நெக்ஸ்ட் டார்கெட்டு. அதுக்கடுத்து இந்த ஃப்ளாட்டு. அப்ப ரூ. 46. அதுக்கடுத்து இந்த ஃப்ளாட்டு ரூ. 55. அதுக்கடுத்து ஃப்ளாட் இங்க தான் இருக்கு. ரூ. 79. அதுக்கடுத்த ஃப்ளாட் இங்க தான் இருக்கு. ரூ. 88. ஸோ, அப்ப இவன் பொறுமையா ஏறட்டும். நமக்கு மினிமம் வந்து சாதாரணமா ஒரு ரூ. 30 ஏறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. புக் வேல்யூ ரூ. 14. இப்ப இந்த ரூ. 14 வந்து 4ன்னு போட்டோம்னு வச்சுக்கங்களேன், அடுத்த வருஷத்துக்கு திருப்பி ஏறத்தான் போதுன்னு வச்சுக்கங்க. 14 இன்டு 4ன்னு போட்டோம்னா கூட ரூ. 56. ரூ. 56 என்னைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா அந்த ரூ. 56 எங்க இருக்குன்னு வேணா நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா ரூ. 56. இந்த ஃப்ளாட்ல இருக்கா? இந்த ஃப்ளாட்ல ரூ. 56 கிட்டக்க வருது. இதோட ஃப்ளாட் எட்ஜ் இங்க இருக்கு. ரூ. 56 35 பைசா வருதா? இந்த இடம் வரைக்கும் இந்த புக் வேல்யூல ஏறுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. நம்ம வந்து 55ன்னு போட்டுக்குவோம். இந்த இடம் வரைக்கும் ஏறுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. நடுவுல 33 உடைச்சு, அதுக்கப்புறமா 47 உடைச்சு, அதுக்கப்புறமா ரூ. 56 போகணும். இது எப்ப போப்போறாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா, நம்ம வந்து இப்படி வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஸ்டாக்கு மினிமம் வந்து சாதாரணமா ஒரு 23 நான் 0.23 ஃபிபனாசியோட 0.23 நான் தொடாம போமாட்டேன் அப்படின்னு சொன்னாலே ரூ. 100. இப்ப இருக்கக்கூடிய நிலையிலேருந்து 4 மடங்கு நமக்கு இருக்கு. அது இன்னும் 2 வருஷத்துல வரப்போதா, 3 வருஷத்துல வரப்போதான்னு தெரியல. ஆனா, எப்போ ஒரு இடத்துல இந்த காலகட்டங்கள்ல இந்த இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இப்ப சீப்பா கிடைக்குதான்னா, இது சீப் கிடையாது. ஏன்னா, பிஇ வந்து 82 பைசா 92 இதா இருக்கா, கிட்டத்தட்ட அ மொ மொ 9 மடங்கு கூட இருக்கு. அதனால சீப் கிடையாது. ஆனா, நீங்க பிஇ அப்படி பார்த்தோம்னா சீப் கிடையாது. புக் வேல்யூன்னு பார்த்தோம்னா, இது ஓரளவுக்கு ஓகே. நம்ம வந்து அமௌண்ட்ட பார்த்தோம்னாக்க, இது 4 மடங்கு, 5 மடங்கு அப்படி நம்ம வைக்கலாம். அப்ப எத்தன நாள்ல வரப்போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பெரிய இது. இந்த அ இது வந்து பிஇ அட்ஜஸ்ட் ஆகி மேல ஏறும். அதனால கொஞ்சம் இறங்கி, இறங்கி ஏறும். இப்ப கூட நமக்கு ஒரு ரூ. 4 ரூ. 5 இறங்கிருச்சுனாக்க அப்படின்னு சொன்னா, பிஇ வந்து அதுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் ஆகும். இப்ப ரூ. 5 இறங்குதுன்னு வச்சுக்குவோமே, ரூ. 19க்கு வந்துருதா? 19/0.29 போட்டோம்னாக்க 65% வந்துருது பிஇ. இப்ப இருக்கக்கூடிய 90லேருந்து 65%க்கு வந்துரும். அந்த இடத்துல திருப்பி ரிவர்ஸ் ஆயி, அப்படியே திருப்பி மேல போகும். இனிமே இவன் பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பிஇயோடையோ இல்லாட்டி இதோட 1க்குலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் 5க்கு வரணும்னா கூட கிட்டத்தட்ட வந்து ரூ. 2 மார்க்கெட் பிரைஸ் ரூ. 2க்கு போனா தான் அட்லீஸ்ட் ரூ. 5க்கு 5வது பிஇ வரும். அதனால இனிமே பிஇ வந்து இத போற போக்குல அட்ஜஸ்ட் ஆனா தான் உண்டே தவிர்த்து, பெருசா சிங்கிள் டிஜிட்ல திருப்பி வந்துட்டு இறங்குமாங்கிறதுக்கு சொல்ல முடியாது. ஆனா, நம்ம எதையும் உறுதி சொல்லல. கண்டிப்பா இறங்காதுன்னு உறுதி சொல்லல, இறங்கும்னு சொல்லல. ஆனா, இங்க வந்தா தான் திருப்பி அட்ஜஸ்ட் ஆகுங்கிறத மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்குவோம். அதனால நெக்ஸ்ட் இம்மீடியேட் ஃப்ளாட் வந்து டங்ஷன் சேனல் ஃப்ளாட் வந்து ரூ. 31.70 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. அத உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க 47க்கு போகலாம். அத உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ரூ. 55க்கு போலாம். இது எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல. இத கண்ணு வச்சுக்குவோம்.
நம்ம வந்து கிடைக்க கிடைக்க அப்பைக்கப்ப கிடைக்க கிடைக்க நம்ம வந்து ரேஷியோ பிரகாரம் சீப்லாம் பார்க்க வேணாம். வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருப்போம். கீழ இறங்க ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பைசா வைஸ் சீப்புன்னு நம்ம வச்சுக்கலாம். ரேஷியோ பெர்சன்டேஜ் ரேஷியோ வைஸ் இது சீப் கிடையாது. நன்றி நண்பர்களே.